ஒரு பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வில் ஒரு நியூட்ரான் ஸ்டாரை பிளாக் ஹோல் விழுங்குறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த வேவ்ஸ் இப்போது அமெரிக்காவிலையும் யூரோப்லேயும் கண்டறியப்பட்டிருக்கு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது உங்கள் மிஸ்ஸஸ் வெஸ்டேல் வாய்ஸ். காலப்போக்கில் பிளாக் ஹோலோட அளவு குறையிறது சாத்தியமில்லைன்னு சயின்டிஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணின சில வீக்ஸ்க்கு அப்புறம் 2 நியூட்ரான் ஸ்டார்ஸ் மோதினதுலேருந்து சிக்னல்ஸ் பிளாக் ஹோலில் மோதினது முதல் முறையாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அமெரிக்காவிலையும் யூரோப்லையும் நூற்றுக்கணக்கான மில்லியன் லைட் இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த மோதல்ல இருந்து சிக்னல்ஸ் கண்டறியப்பட்டிருக்கு. இந்த கிரவுண்ட் பிரேக்கிங் டிடெக்ஷன் ஆஸ்ட்ரோஃபிசிக்கல் ஜேர்னல் லெட்டர்ஸில் வெளியிடப்பட்டிருக்கு. ஜனவரி 2020 GW 200105 அண்ட் GW 200115 நேம் வைக்கப்பட்ட ஒரு பேர் ஈவெண்ட்ஸ் ஈர்ப்பு அலை ஆய்வகங்களால் கண்டறியப்பட்டிருக்கு. இது கிராவிடேஷனல் வேவ்ஸில் காணப்படுற ஒரு ஹைபிரிட் பேர், அதாவது கலப்பின ஜோடியோட முதல் கண்டறிதலாக இருக்கும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. கிராவிடேஷனல் வேவ்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். கிராவிடேஷனல் வேவ்ஸ்னால் கண்ணுக்கு தெரியாத இன்னும் நம்ப முடியாத வேகமான அலைகள். ஸ்பேஸில் 100 வருஷத்துக்கு முன்னாடி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனால் முதல் முறையாக கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. கிரகங்கள் அல்லது நட்சத்திரங்கள் மாதிரி ஏதாவது ஸ்பெஷலாக நடக்கும்னு அன்னைக்கே ஐன்ஸ்டீன் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு. இந்த டைப் மூமெண்ட் விண்வெளியில் ரிபிள்ஸ், அதாவது சிற்றலை ஏற்படுத்தும்னு அவர் நம்பினாரு. ஒரு கல்லை தூக்கி எறிகிறப்போ இந்த சிற்றலைகள் ஒரு குளத்தில் இருக்கிற ரிபிள்ஸ் மாதிரி ஸ்ப்ரெட் ஆகுது. நாசாவோட கூற்றுப்படி இந்த வேவ்ஸ் ஒளியோட வேகத்தில் பயணிக்குது. அது கடந்து போகிறப்போ அதோட பாதையில் எதையும் ஸ்குவீஸ் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணுது. ஒரு ஸ்டார் சமச்சீரற்ற முறையில் வெடிக்கிறப்போ ஒரு சூப்பர் நோவான்னு சொல்லப்படுது. அல்லது 2 பெரிய ஸ்டார்ஸ் ஒன்றுக்கொன்று சுற்றி வரப்போ, அல்லது 2 பிளாக் ஹோல்ஸ் ஒன்றுக்கொன்று சுற்றி மெர்ஜ் ஆகுறப்போ ரொம்ப சக்தி வாய்ந்த கிராவிடேஷனல் வேவ்ஸ் உருவாக்கப்படுது. சயின்டிஸ்ட் பிளாக் ஹோல் அல்லது நியூட்ரான் ஸ்டார்ஸ் ஒன்றுக்கொன்று இணைக்கிறத மட்டும்தான் டிடெக்ட் பண்ண முடிஞ்சது. இது ஒரு ஹைபிரிட் கொலிஷன். முதல்ல நியூட்ரான் ஸ்டார்ஸ் பிளாக் ஹோல்ல மெர்ஜ் ஆகுது. US லேசர் இன்ஃபெரோமீட்டர் ஈர்ப்பு அலை ஆய்வகம் LIGO ஜனவரி 5, 2020 அன்னைக்கு GW 200105 நேம் வைக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் கொலிஷனை டிடெக்ட் பண்ணுச்சு. அண்ட் அலை நம்ம சூரியனை விட பெரிய நியூட்ரான் ஸ்டார் பிளாக் ஹோலால உறிஞ்சப்பட்டதா சொல்லப்படுது. பிளாக் ஹோல்ல 9 சூரியன்களுக்கு சமமான மாஸ் இருக்கு. இந்த ஈவெண்ட் ரொம்ப தூரத்துல இருக்கு. அந்த அலை 900 மில்லியன் இயர்ஸ்க்கு அப்புறம் விண்வெளியில ஃபர்ஸ்ட் ட்ரிபிளை கிரியேட் பண்ணியிருக்கு. ரெண்டாவது தனித்துவமான சிக்னல்ஸை 10 டேஸ்க்கு அப்புறம் இட்டலியில் லிகோ அண்ட் விர்கோ கிராவிடேஷனல் வேவ் டிடெக்டரால் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. GW 200115 சிக்னல் இன்னும் பிகர் ஈவெண்ட்லேருந்து வந்துச்சு. சூரியனை விட 50% பெருசாக இருக்க நியூட்ரான் ஸ்டார் 1 பில்லியன் லைட் இயர்ஸ்க்கு தொலைவில் சூரியனை விட 6 மடங்கு அளவிலான பிளாக் ஹோலில் மோதிச்சு. நம்ம கேலக்சிக்கு வெளியில் நியூட்ரான் ஸ்டார் பிளாக் ஹோல் மெர்ஜர். இந்த கண்டுபிடிப்பு மூலமாக காணாமல் போன பைனரி வகையை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த சிஸ்டம் எத்தனை இருக்குது அண்ட் எத்தனை தடவை மெர்ஜ் ஆகுது, ஏன் நம்ம இன்னும் பார்க்கல, அண்ட் மில்கி வேல ஏன் நம்ம எக்ஸாம்பிள்ஸை இன்னும் பார்க்கலன்றதை புரிஞ்சுக்க ஸ்டார்ட் பண்ணலாம்னு பிரான்ஸோட நீஸ் அப்சர்வேட்டரி ரிசர்ச்சர் ஆஸ்ட்ரிட் லாம்பர்ட் சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் கிராவிடேஷனல் வேவ் அமெரிக்காவை தளமாக கொண்ட லிகோவால் 2017 ஒரு பேர் ஆஃப் நியூட்ரான் ஸ்டார்ஸ் மெர்ஜ் ஆகும்போது டிடெக்ட் பண்ணப்பட்டுச்சு. இதுவரைக்கும் கண்டறியப்பட்ட மிக வலுவான அலைகளில் ஒன்றா இருக்கு. இந்த மெர்ஜர் பூமியிலேருந்து 130 மில்லியன் லைட் இயர்ஸ் தொலைவில் நடந்திருக்கு. மெர்ஜர்லேருந்து பல்வேறு வகையான ரேடியேஷன்ஸை படித்த வேர்ல்டு ஃபுல்லாக இருக்க ஏராளமான டெலஸ்கோப்ஸ் மூலமாக 2017 டிடெக்ஷன் கன்ஃபார்ம் பண்ணப்பட்டாலும் 2020 டிடெக்ஷனை தொடர்ந்து வானத்தில் தேடிய ஆஸ்ட்ரானமர்ஸால் இந்த மாதிரி லைட்ஸ் அல்லது ரேடியேஷன்ஸ் எதுவுமே காணப்படலை. மோதல்ல இருந்து ரொம்ப தூரத்தில் இருந்ததால் மெர்ஜர்லேருந்து வெளிவர ஒளி ரொம்ப டிம்மாக இருக்கலாம்னும், ரொம்ப பவர்ஃபுல் டெலஸ்கோப்ஸ் கூட அதை பார்க்க முடியாமல் போகலாம்னு சயின்டிஸ்ட் தெரிவிச்சிருக்காங்க. ப்ரீவியஸாக லிகோ விர்கோ நெட்வொர்க் வேறு 2 கேண்டிடேட்ஸ் நியூட்ரான் ஸ்டார் பிளாக் ஹோல் மெர்ஜரை கண்டுபிடிச்சாங்க. GW 190814 ஆகஸ்ட் 14, 2019 அன்னைக்கு கண்டறியப்பட்டுச்சு. இதில் 23 சோலார் மாஸ் பிளாக் ஹோல் மோதிச்சு. இது சுமார் 2.6 சோலார் மாசஸை உள்ளடக்கி இருக்கு. சயின்டிஸ்ட் இது ரொம்ப அறியப்பட்ட ஹெவியஸ்ட் நியூட்ரான் ஸ்டாராவோ அல்லது லைட்டஸ்ட் நான் பிளாக் ஹோலாவோ இருக்கலாம்னு நம்புகிறாங்க. இதுக்கிடையில் ஏப்ரல் 26, 2019 கண்டுபிடிக்கப்பட்ட GW 190426 ஒரு நியூட்ரான் ஸ்டார் பிளாக் ஹோல் மெர்ஜராக இருக்கலாம்னு கருதப்பட்டுச்சு. ஆனால் இது வெறுமனே டிடெக்டர் நாய்ஸோட ரிசல்ட்டாகவும் இருக்கலாம்னு லிகோ ஒரு ரிப்போர்ட்டில் தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Till then is bye bye from Mrs. Westdale Voice.